ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம விஜய் இருக்காரு. விஜய் வந்து பாட்டிக்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் எனக்காக கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. சரிப்பா, நான் அன்றைக்கி போயிட்டு வரேன், நான் இப்படியாவது காவேரியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன், நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்க. இங்கே வில்லத்தனமாக கிளவி சிரிச்சிட்டு போகுது. அடேங்கப்பா, இந்த கிளவிக்கெல்லாம் இவ்வளோ ஒரு வில்லத்தாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு பக்கம் இந்தாண்ட போனோன்னே அங்கிட்டு போய் காவேரியை வந்து கோயிலுக்கு வர சொல்லுது. அங்கே வர சொல்லி நான் கிளி கிளிக்கிறது, இந்த கிளி கிளிக்கிறாரு, எந்த ஒரு காரியார்ப்பா அப்படிங்கிற ஒரு பாட்டை, அந்த ஒரு டோனை இந்த கிளவிக்கு போட்டு விடலாம் போல். அந்த மாதிரி ஆயிடுச்சு. காட்டு பூஜி ரெஞ்சு காட்டுறா அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சு விட்டுருச்சு கிளவி. நீ என்ன வாழலாம் நினச்சிட்டியா? என் பேரன் கூட நிம்மதி, என் பேரனை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? என் பேரன் உன் மூச்சுக்கு 300 தடவை சொல்லி சாவடிக்குது. அப்போ வயிற்றுல வளர்ற என் குழந்தை என்ன பண்ணுறதுன்னு நீ கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இந்த பாலா போன கிளவி கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப பாடுபடுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேசவே விடாமல் சறுக்குன்னு திட்டி விட்டு கிளம்பிடுச்சு ஒரு பக்கம். இங்கே இந்த கூத்து நடங்க, அங்கே ஒரு பக்கம் அவங்க சித்தி வந்து நம்ம காவேரியோட வீட்டுக்கு போய் அங்கே அப்படி தான் பேசுகிறாங்க. கேட்டால் நீ இதுக்கப்புறம் விஜய் காவேரி இல்லைங்கிறாங்க. இப்படியே நீங்கள் சொல்லிட்டு இருங்க, வீக்கா ஃபேன்ஸ் எல்லாம் நிற்க வச்சு உங்களை கொளுத்து விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இவ்வளோ டெரர் பீஸும் நடந்ததுக்கப்புறமும் நம்ம விஜய் அங்கே போய் நின்னா என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நோ 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 நோ. ஓ அங்கிள், ஓ ஆன்ட்டினாலும் மாமா பொண்ணுனாலும் வாய்ப்பே இல்லை, ராஜா அங்கே போகிறாங்க. கடைசியில் நம்ம விஜய் ஒரு பக்கம் ஞான்னு சுத்த வேண்டிதான். காதல் சந்தி அரைஞ்சுக்கு விசபாட்டில் ரெண்டையும் வீட்டில் வச்சுக்கிட்டு எப்படிப்பா உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்? அந்த விச செடியிலேருந்து பறிக்கப்பட்ட விச பாட்டில் இந்த பாட்டியும் அந்தாண்டே இருக்கிற குண்டு பிஸ்கு உங்கள் சித்தியும் வெளியே துரத்தி விட்டால் மட்டும்தான் நீ நிம்மதியாக வாழ முடியும். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மாமனார் கொடுமையாக கொண்டு வந்து கொடுப்பாங்க போல், அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி, நம்ம காவேரி முடிவு என்னவாக தான் இருக்கும். இது உள்ள நாள் வெண்ணிலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெண்ணிலாக்காக விட்டு கொடுக்குறேன்னுச்சு. இப்போ பாட்டி வந்து பேசினோடனே பாட்டிக்காக இந்த பியூட்டி இறங்கி போகிறேன் அப்படின்னு நினைக்க போகுது. கடைசியில் ஆக மொத்தத்தில் அடுத்தவங்களுக்காக மட்டும்தான் வாழணுமா? உனக்காக நீ வாழ ஆரம்பி. யார் என்ன சொன்னால் என்ன, எதையும் கண்டுக்காத, ஐ டோன்ட் கேர்னு